என் குழந்தை 2 மணிக்கு கிருஷ்ணால எனக்கு குடிச்சிட்டான்னு சொல்லி நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணா எனக்கு குடிச்சிட்டான்னு தெரியல, ட்ரெஸ் மொத்தம் நான் தெரியுது, வாந்தி எடுப்பான்னு சொன்னேன். அதுக்கு சிஸ்டர் மட்டும்தான் இருந்தாங்க, யாருமே டாக்டர் இல்லை. 2 மணி நான் கூப்பிட்டு வந்தப்போ டாக்டர் இல்லாம போயிட்டாங்க. சீட்டு மட்டும் தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க, வேற எதுவுமே பண்ணல. குழந்தை பாலுக்கு சொல்லலாம் போட்டு போறது நீ ஆடிக்கு தூக்கி போக மாட்டாங்க. நான் அழுவேன், என் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு சார். இல்லை நான் ஆடி தான் போனோம் சார். குழந்தைக்கு போய் என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு உள்ள போய் வயிறு எரியுது, அழுகுறா, வாய் எரியுதுமான்னு அழுகுறான். இங்க டாக்டர் இல்ல, நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் ஆடி தூக்கி போட்டு 1/2 மணி நேரம் ஆயிட்டேன் சார். அதுக்குள்ள குழந்தைக்கு ஒரு வேலை ஓவர் ஆகிடும், மயக்கம் போட்டுட்டானோ எதுவுமே இல்ல. இப்போ நாங்க பிரச்சனை பண்ணவே தான் நான் பாக்குறேன். மாமா குழந்தை தூக்கிட்டு வாங்க இருக்கல சார். எப்பயாச்சும் ஒன் டைம் சிஸ்டர் தான் பாக்குறாங்க. நான் சண்டை போட்டு போனாரு. நான் 2 மணிக்கு டாக்டர் வர இல்லன்றீங்களே, வெறும் மாத்திரை மட்டும் கொடுக்கல. நான் டாக்டர் பார்க்காம வந்து சத்தம் போட்டு போறேன். எவ்வளவு பேர் சத்தம் போடுறாங்க. இல்ல சார், நாங்க கூட்டிட்டு போல. கேட்டதுக்கு பக்கத்துல இருக்கவங்க நாங்க பால் குடுமா, உள்ள குடிச்சுட்டா அழுவா, ரொம்ப வயிறு எரியும், பால் குடுக்கல. பால் பச்சை பால் வாங்கி கொடுத்தாங்க சார். அது குடிச்ச உடனே எனக்கு வாய் எரியலம்மா. அதை கூட இவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க. ஒரு மாத்திரை கூட வயிறு எரிதுன்றாங்க. இந்த மாத்திரை போடுமா, இந்த மாத்திரை போடுமா, இது போட்டா குழந்தைக்கு செட் ஆகும், நீ ஹாஸ்பிட்டல் தூயின் போனாலும் அவங்க சொல்லல. நீ உடனே ஆணிக்கு தூயின் போன்னு சொல்றாங்க. வெறும் இந்த சீட்டு மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல சார். இப்போ எதுக்காக இந்த மாதிரில பண்றீங்க? இப்போ ஏன்னா இப்போ என் குழந்தைக்கு நான் முடியலன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு வந்துருக்கேன் சார். இது மட்டும் நிறைய பிரச்சனை இருக்கு சார். உங்களால பார்க்கும்போது ஒரு டாக்டர் இல்லன்றீங்கன்னா அப்ப எதுக்காக நீங்க என்ன பண்றாங்க? ஹாஸ்பிடலுக்கு வந்தா சொல்லு. எத்தனை டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போறாங்கன்னு சொல்றாங்க. 2 மணிக்கு இன்னொரு குழந்தை 4 வயசு குழந்தை 2 மணிக்கு ஹாஸ்பிடல் வருவாங்க. எல்லாரும் டாக்டர் அப்படின்னு பப்ளிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.